ஹாய்! பாவக்காய் புளிக்குழம்பு. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கசப்பே தெரியாம டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு பாவக்காய வாஷ் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி, ஒரு கடாயில தாராளமா எண்ணெய் ஆட் பண்ணி பாவக்காய 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிப்புக்கு ஒரு கடாயில கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 2யும் தாராளமா ஆட் பண்ணிட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 3 தக்காளி மிக்ஸியில அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நாம் வதக்கி வச்சிருக்கிற பாவக்காயையும் கூட ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த தக்காளி கூடயே வதக்கி விட்டுருங்க. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி 3 ஸ்பூனை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்டியான புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும்.